13/6/2013 வியாழக்கிழமை அன்று நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியின் 46வது வார்டு சத்தியமூர்த்தி நகர் மல்லிப்பூ காலனி கல்யாணபுரம் பகுதியைச் சேர்ந்த அன்பு ஏன் அவன் ஜெயிச்சோன்னு ஊழல் பண்றான்னு இப்பதான் புரியுது. எவ்வளவு செலவாகுது. ஜனங்களும் நல்லா கறக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன காசு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. பாவம் ஜனங்க இப்படி பார்த்தா தானே வரப்போறதுல 5% கூட இல்ல. இப்ப ஆவற செலவு. என்னடா இங்கே வந்துட்டீங்க? அங்கே யார் இருக்கிறது? அங்க ஓவர்ண்ணா. எல்லாம் ஓகே தானே? பக்காண்ணா. என்னண்ணா ஈரல முச்சாச்சா? இல்லடா, சேகர் காசோட போலீஸ்ல மாட்டிங்கண்ணா. ஐயோ, அப்புறம் புருஷோத்தான் கொடுக்க சொன்னான்னு சொல்லி காசை கடா ஸ்டேஸ் ஆகிட்டான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம். வாடா. ரவுண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க இ பிளாக்லாம் முச்சாச்சானே? இன்னும் இல்லை. ஏன் இல்லை, நம்ம சத்துக்கு தெரிஞ்ச நிறைய வீடு அங்கே இருக்கு. அவன் மூஞ்சிக்கே அத்தனையும் விழும். அவன் மூஞ்சி அப்படிதானே, ஆனால் ஓட்டு விழும். சரி வா. ஏண்ணே இப்போவே டைம் ஆகுது. போலீஸ் ரைடு வேற. அந்த ஏரியா நான் கவர் பண்ணிடுறேன், மற்ற ஏரியா நீங்கள் கவர் பண்ணிடுங்க. எத்தனை ஓட்டு? 48 ஓட்டு. சரி கொடு. இந்தா ஜாக்கிரதடா. நம்பலாம்ல? நான் நம்ம பையனா, என் தோஸ்து ஆள் தான் பார்க்க கொஞ்சம் லைட்டாக அக்யூஸ் மாதிரி இருப்பான். மற்றபடி ரொம்ப நல்லவண்ணா. சரி பார்த்து வாடா. சரிண்ணா. டேய் வண்டியடா, போகலாம் போகலான்டா. ஓ அதுவா, சும்மா உருவாய்க்கு அடிங். நீ கவர் பண்ணுறதுக்கு நான் அக்யூஸ்டா? சும்மாடா அது. நீ யாரு? ஹாலிவுட் ஹீரோ. மூடு. ஓ போய் தொலை. எச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி, நீ வேணா கூட வாயேன். வேற நீ வேணா அந்த காசுலாம் மற்ற வீட்டில் குத்துடுறா. ஓடா, அப்படி பார்க்காதடா. ஐ எம் டீசன்ட்ரா. டேய் எப்பவும் போல் மூஞ்சி உருன்னு வச்சு காசு கொடுக்காத. கொஞ்சம் சிரிச்சா மாதிரி மெழுகு வத்திச்சுன்னா. தேங்க்ஸ் மச்சி. சும்மா ஒரு வேணும். நல்லதொரு ஆரம்பம். ஸ்வீட் காற்றின் வீரலாய் வந்து தீண்ட தவித்தாய். கொஞ்சம் அழகால் கொல்ல துடித்தாய். ஒரு நொடி என்னை அணைத்தாய், நடுக்கடல் அதில் மிதந்தேன். மறுநொடி இதழ் பதித்தாய், வானில் நான் பறந்தேன். எதிர்பாரா நேரத்திலே எதிர்பார்ப்பதை நீ கொடுப்பாய். தீரும் ஒரு பார்வைக்குள்ள நீ தந்தாய்.
ஏய் போடா சாமி போ. இந்து யாரு அது அது யாருப்பா இந்த நேரத்துல? கார்த்தி. ஆ? கார்த்தி. சி வத்தி மெழுகுவத்தி. மெழுகுவத்தி சின்னம்மா, வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்கன்னு சொல்லி நீங்களே வந்துட்டீங்களே. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க? நல்லா இருக்கேன். உங்க பொண்ணு நல்லா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. ஓ இந்து தம்பி கிட்ட என்னவோ பேசிட்டு இருந்த? இல்ல கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. அவ விவரம் தெரியாதவப்பா. என்கிட்ட கொடு, நான் வைக்கிறேன். சும்மா இருமா. சும்மா ரெடி ஒருத்தி நீ கொடுப்பா, நான் வாங்கிக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு ஃபோனில் கொடுத்தா நான் மாட்டேன். ஏங்க உங்கள் அம்மா கிட்டே கொடுத்துருவா. எல்லாருக்கும் சேர்த்து என்கிட்டயே கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இங்கே ஆரோடு தானே? ஆமா ஆரோட்டு தான். இந்து அடுப்புல ஏதோ தீயுது, போய் பாரு. ஆமாம் மேடம், நீங்களும் போய் பாருங்க. உங்கள் அம்மா கிட்ட நானே ஒரு ஓட்டுக்கு 500ன்னு. ஏன்பா பல்பெல்லாம் கூட கொடுக்குறாங்க? ஆமாம் ஆமாம், அவங்க ஜெயிச்சா பல்பு தான் கொடுப்பாங்க. நாங்கள் அப்படி இல்லை, மெழுகுவத்தி. உங்களுக்காக ஓட்டுக்கு 1000ன்னு, 6 ஓட்டுக்கு 6000. அடுப்பு போய் பாருண்டி. நீ போமா, நானே வாங்கிக்கிறேன். நீங்க போங்கம்மா, நான் இவங்ககிட்டே கொடுத்துறேன். 6 ஓட்டு 6000. 6 ஓட்டு 6000. எங்க அம்மாக்கு தருவியா? அப்போ நீயே வாங்கிக்கோ. ஏண்டா கொல்ற? போடா போ. இப்போ காசுக்கு என்ன பண்ணுவ? ப்ளீஸ் போ. டேய் அதுக்குள்ளே மச்சான் எல்லா வீட்லயும் கொடுத்துட்டேன். டேய் சத்யா, இவனை கூட்டிட்டு போடா. என்ன வேற வீட்டுக்கு வந்துட்டேனா? இளைஞரணி இங்க இருக்காங்க. குடுக்கும் தெய்வங்கள், ஷட்டரை ஓபன் பண்ணி குடுக்கிற தெய்வங்கள். இடோ என் தெய்வம். எவ்வளோ பிரதர்? 6000 ரூபா. பாத்தியாடி, கிரேட்னஸ் ஆஃப் ஆல் கிரேட்னஸ். ஓட்டுக்கு 2000 இன்னைக்கு 3 ஓட்டுக்கு 6000 கொடுத்துருக்காங்க. அவர் குடிச்சிட்டு வளர்றாரு. 6 ஓட்டு தான். சரி எது நான் குடிச்சிருக்கேன்? சும்மா இருன்ற. நீ குடிச்சிருக்க, நீ தான் குடிச்சிருக்க. அதான் 3 ஓட்டுங்கிறது டபுளா 6 ஓட்டா தெரியுது. எங்க தம்பி கூட நம்ம கட்சி தான். பரவாயில்லம்மா, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஒரே கட்சி. சரிப்பா வரேம்மா. கீஞ்சிச்சு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டே. ரெக்க கட்டி பறந்தவ எனக்கு என்ன பிறந்தவ அவதான். ஹலோ, ஐம் கமிங் தேர். ஏதோ 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 ஒரு மைக்கும். மதியம் எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுறா. ஒரு வெஜ் மீல்ஸ். இன்னைக்கு சதுர்த்தியா, அதான். அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஒரு வெஜ் மீல்ஸ் கேட்டதை வாங்கி கொடுறா. சரி, தண்ணி இன்னும் போட்டுறாதீங்கடி, போக வேண்டியது இருக்கும். வாடா குமார். எனக்குண்ணா நான் அப்படியே அரசியல்வாதி மாதிரியே இருக்கிற. அடுத்த அப்படியே எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்னு. எத்தனை பீஸ் வந்திருக்குடா? இப்போதைக்கு ஒரு 6 இறங்கிருக்குண்ணா. நைட் ஒரு 5 பீஸ் இறங்குது. இது ஓகேடா. என்னடா அனுப்பிச்சிடலாண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா அண்ணா அதெல்லாம் சேஃப்ண்ணா. ஆமாம் நைட் இறங்கிண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா. சரிண்ணா, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இங்கே தான்ண்ணா. இதோ இருக்காரு, பேசுறீங்களா? சொல்ல பாரதி, நான் கேட்டா சொல்லு. குமாரி வா வா வா. எல்லாத்தையும் சொல்லுவா. எப்படா வந்த? இப்போதாங்க. எத்தனை மாசம் ஆச்சு? 3-4 மாசம் இருக்கும்ல? இருக்குங்க. நீ எப்படி இருக்க? மாமா இந்துலாம் நல்லா இருக்காங்களா? என்னத்தா சொல்றத குமார், இரு உனக்கு காபி போட்டு கொண்டு வரேன். இந்தா. மாமா வந்திருக்கான். எப்ப வந்த, எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டியா? எப்ப மாமா வந்தா எப்படி இருக்க? ஏய்
புடவையாச்சும் வந்து பாருண்டி. ஏய் இந்து அக்கா விடுக்கா, சின்ன பொண்ணு அவளை போய் 3 கழுத வயசாகுது, என்னமோ சின்ன பொண்ணுன்ற. அவ குணம் தான் உனக்கு தெரியுமே, கல்யாணம் ஆனா சரியாயிடும். எத்தனை நாள் இருப்ப? தெரிலக்கா, வேலை முடிஞ்சதும் போயிட வேண்டியதுதான். டேய் வாடா. நான் வரல, என்ன வேற நீ போ. பாவண்டா அண்ணாச்சி, கடையில் ஆள் இல்லாமல் கஷ்டப்படுவார். ஆமாம், பெரிய அஞ்சப்படுறது. வாடா. மொக்க போடுவானுங்கடா. பெரிய சட்டசபை எலெக்ஷனா அது, கவுன்சில் எலெக்ஷன் தானே, இவ்வளோ சீன் போடுறானுங்க. நம்ம ஆளுங்கடா. நான் வரல, நீ போ. என்னமோ அரசியல் அது இது என்ன பல்பு வாங்கினியா? கொடுத்தாங்களா? மச்சி ஃபீல் பண்ணாத, கூட்டாண்டவா பரமங்கையில சொல்லி ஏதாவது வேலை போட்டு தரேன். என்னமோ அரசியல பெருசா பணம் கொட்ட போட்ட மாதிரி பேசுறேன். ஒன்றும் இல்லை பரமா, நம்ம புருஷன் இந்த எலெக்ஷன்ல பூத்திக்கினார்ல, அதான் நமக்கிட்ட ஏதாவது வேலை பார்த்து போட்டு கொடுக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அண்ணன் டென்ஷன் ஆயிட்டார். ஏன் வயசான காலத்துல என்ன தப்பா சொல்லிட்டாங்க பசங்க, டென்ஷன் ஆகுறீங்க? ஏதாவது ஹெல்ப்னா வா, பண்ணி தரேன், சரியா? நான் ஏன்டா உன்கிட்ட வரணும்? மாமா போய நல்லா தோத்தாலும் அரசியல்வாதிடா, நீ ஜெயிச்சாலும் அதே மாமா தான்டா. போய் ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட்டி கொடு, பிசினஸ் நல்லா வளரும்ல. பத்தலன்னா உன் பொண்டாட்டியும் நத்திங் டு வரிமா, கொஞ்ச நாளே சரியாயிடும். அந்த பிரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்தாச்சா? பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன். பாதி டாக்டர் ஆயிட்டேன். தேங்க்யூ சார். வலிக்காடா? ஏய், அடிப்பட்டா வலிக்காதா? போடா அப்படி. வலிக்குதாடாவா? 2 நாள்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். என்ன கலர்ல? இல்ல Dress என்ன கலர்? வாயை கிழிச்சிடுவேன். ஜோக் அடிக்கிறாரு. இவன் கூப்பிட்டானே நீ ஏன்டா போற? இவர் பெரிய தொண்டரு, நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறாரு. அரசியல் பண்ணில இறங்கிட்டாரு. நீ அடிபட்டு வந்திருக்கியே, அவன் உடம்புல சின்ன கீரலாவது இருக்கான்னு பாரு. இந்து இது பாரு, எனக்கு கூட தான் அடிபட்டு இருக்கு. உன்கிட்ட சொன்னா நீ ஃபீல் பண்ணுவேன் தான். பண்ணுவாங்க ஃபீல். விடு இந்து, பாவம் அவனை போய் திட்டிக்கிட்டு. ஏன் உங்க நண்பரை சொன்னா உங்களுக்கு எரியுதோ? சாப்பிட்ற நேரமாச்சு, சாப்பிட்டு திட்டு. ப்ரோ ஃபாலோ பண்றான்ப்பா. உன்னெல்லாம் யார் ஃபாலோ பண்றா? ஹலோ பாய். வரேன் டாக்டர்மா. தேங்க்ஸ் மச்சி. இன்னொரு வாட்டி மண்டே உடச்சுக்குவா. எப்படி பாக்குறான் தெரியுமா? அப்படியே முழுங்குற மாதிரி பொறுக்கி. உன்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தோம். என்னாச்சுடா? பர்ஸ விட்ட. பாருப்பா எப்படி பாக்குறான்னு பாரு. உன்னை என்ன அப்படியே முழுங்குற மாதிரி பாக்குறானா? உன் மூஞ்ச பாத்துக்கிறியா நீ? பீஸு உனக்கே, நீ எல்லாம் நல்லா இருந்தேன்னு வெய்ய. ஏபா வரேன் இந்து.
எவனையும் காணோம். ஏய், எங்கடா போனீங்க? ஏய், என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? பக்கு நிற்குதா? பயம் காட்டுறீங்களா? குட்டி என்ன போட்டேன்னு வச்சுக்க. ஏய், என் பசங்க ஒன்று சும்மா விட மாட்டாங்கடா. டே வேணாண்டா. நானும் வேணாம் தானடா சொன்னேன், கேட்டியா? அவங்க வச்சிருக்கிற டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், ரேஷன் கார்டு, ஆளுங்க எல்லாம் ஒரிஜினல். கையை உடைச்சிடுவேன். பொறுக்கி நான் ஃபுல்லா செக் பண்ணி படத்துக்கு வந்தோம். ஆனா இந்த படத்தை பாருடா. 2000 பேரும் இந்தியால வெளிநாட்டுல வேலை செய்றாங்க. ஏய், இதுக்கெல்லாம் அழுவாங்க. இல்லப்பா, அம்மா 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. பயமா இருக்குப்பா. நான் போறேன். ஃபர்ஸ்ட் 50 பேரோட சரி இரு, நானும் வரேன். பாவி, இதுக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணேன். இப்போ நான் எப்படி போறது? அழாதம்மா, வெயிட்டிஸ். நம்ம கிட்ட பைக் இருக்கு, அவன் டிராப் பண்ணுவான். ரொம்ப நல்ல பையன். டேய் சத்யா மச்சான், ப்ளீஸ் டே, என் நிலைமை புரிஞ்சுக்கோடா. வண்டியிலும் பெட்ரோல் இருக்கு, மேடமை மட்டும் வீட்டில் விட்டுறா எனக்காகடா. சார், ஏய், உயரத்தில் இருந்தா கண்ணு தெரியாதா உனக்கு? எப்படியா பையா? ஏய், யாரு மேல கை வைக்கிறா? சாவடிச்சு உன்னை. வேண்டாங்க, ப்ளீஸ் வாங்க போயிடலாம். வேண்டாம் வாங்க. வா, இங்கதான் பக்கத்துல. நான் இங்கே இறங்கிக்கிறேன். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதா? எவனோ ஒருத்தன் ஏதோ பேசினாங்கிறதுக்காக அழாதடி. நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. சொல்லு. சத்யா நம்பர் தெரியா? ஏதோ பேசணும் போல இருக்கு. அவன்கிட்ட செல் இல்ல, கார்த்தி நம்பர்ல தான் பேசணும்பா. நான் கார்த்தி நம்பர் மெசேஜ் பண்றேன். இப்ப அவன் கூட இருப்பானா? எப்பவுமே அவன் கூடவே தான் இருப்பான். அவன்டா என் அம்மா. ஆனா உசுறு எங்க அம்மாவுக்கு. அவளுக்கு எல்லாமே நான் தான். அவன்டா அவன். என்னை பெக்கும் போது அவளுக்கு 15-16 வயசா. என்ன தெரியும் சொல்லு? பெத்துட்டா. அதுக்கு டேய் ராவடிக்காரா, எரியுண்டா. போடா. என்ன மாதிரி அப்பம் பெற்ற மட்டும் பிறவே விடாம மச்சான். பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் போற வர நான் எல்லாம்
உனக்காவது உங்கள் அம்மா யாருன்னு தெரியும்டா. எனக்கு நம்மளாம் பிறந்திருக்கே கூடாதரா. பிறந்த உடனே செத்துருக்கணும். இப்படி தினம் தினம் கரெக்டு. தெரிஞ்சுதான் நான் போனோடனே குயில தோண்டி போச்சிட்டானுங்க. குயில என் அம்மா தான் கேத்துட்டான். போச்ச ஒன்னல்ல குயில தோண்டி எடுத்து பழகி வச்சிட்டா. என் சாமிடாவ உன்னால சொல்லிருக்கேன் மச்சி. என் சாமி பிறந்தோடனே பழகி வச்சா, 10 வயசுலயும் பழகி வச்சா. ஆனா அவ செத்துட்டான். சாவல கொண்டுட்டானுங்க கண்ணு முன்னாடி கொண்டுட்டான். அப்படியே கழுத்துலாம் ரத்தம் ஊத்துது. எங்க அம்மா என்ன காப்பாத்திட்டா. இல்லைன்னா அப்பவே செத்துருப்பா மச்சான். அடி செத்துருந்தா எனக்கு யாரா இருந்திருப்பா? எனக்கும் இந்துக்குன்னு விட்ட வேற யாரா இருக்கா? வாடா. ஹலோ, உங்களோட நம்பர் இது இந்து. சத்யா கிட்ட பேசணும். உன்கிட்ட தான் அது பேசணுமா? இந்தா பேசுறாப்பா. சொல்லு. திட்டாதம்மா. போற வரவெல்லாம் திட்டுறான். அதான் அடிச்சேன். இவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? எங்க அம்மாவை திட்டுறான். அந்த அப்படி திட்ட மாட்டேன். அப்படி திட்டக்கூடாது. பெத்தவ பாவம். அம்மா எப்போ இருந்தாலும் அம்மா தானே. என் அம்மா என்ன தெரிஞ்ச அந்த தொழிலுக்கு போனா என்ன சொல்றானுங்க? அப்பா பெத்துறாதவன்னு. நீ கஷ்டப்படாத. குடிச்சிருக்கியா? லைட்டா. அப்பன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என்னாட்ட அப்பனாலே அழவிடாது. எனக்கும் ஆசைதான். சொல்ல எவ்வளோ நாள் நமக்கு பிடிச்சி நம்மளையும் பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கட்டினேன். ஒரே ஒரு புள்ள ஒன்னே ஒன்று பெற்றுக்குன்னு அவர் பெருசாகி என் அப்பா சத்தியான்னு பெருமையாக சொல்லணும். சீக்கிரமே அந்த மாதிரி நடக்கும் பாரு. நான் சத்தியமாக சொல்கிறேன். இந்த பேசினோன்னா என் அம்மாட்ட பேசின மாதிரி இருக்குது. என் மச்சான் காத்தி நான் அது போதும். ஆமாம். என்னம்மா? யாருப்பா? கொஞ்சம் பேசணுமா? இது பாருப்பா, எலெக்ஷன் முடிஞ்சு ரொம்ப நாளாச்சு. நான் 6 ஓட்டுக்கு தான் பணம் வாங்கினேன். நீ கூட சரின்னு தானே சொன்ன. அது இல்லைம்மா, வேற விஷயமா. அதானே பதறிட்டேன். எங்க நீ பணம் கேட்டுதான் வந்தியோன்னு. எப்படி கேட்ப? என் தம்பி தான் கவுன்சிலருக்கு நெருக்கமாச்சே. வாங்க, வேற என்ன விஷயம் பேச போறீங்க? அண்ணே சொல்லுங்க. ஒரு தடவை உட்காருங்கப்பா. சோமுக்கு ஃபோன் பண்ணுனேன். அவனுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணானோ? ஃபோன் பண்ணி பாருண்ணே. நேத்து நம்ம பேசினதெல்லாம் சுதா கேட்டுட்டு இருந்தா. ஒருவேளை கோவப்பட்டு இந்து. என்ன இந்துக்கு? என்னப்பா விஷயம்? இந்துவும் இவனும் லவ் பண்ணுறாங்க. உங்கள் தம்பிக்கு இந்துவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறதா அதான் சொல்லிட்டு போகலான்னு. இவன் ரொம்ப நல்லவன். இந்துவை நல்லா பார்த்துப்பான். இவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அதான் சொல்லியாச்சுலடா. வா போகலாம். திருட்டு நாயே, இதுக்குதானா என் தம்பியை பிடிக்கலன்னு சொன்ன? கண்டா கண்டா நாய் உள்ள வந்து செத்தாலும் இவனதான். வர்ற 28ஆம் தேதி என் தம்பியோட உனக்கு கல்யாணம். இதுக்குதான் இப்படி மினிக்கிட்டு கிளம்பினியா? வாடா வா. எந்த வீட்டுல பொண்ணு நல்லா வளர்த்து வச்சிருப்பாங்க, வந்து கொத்திட்டு போலாம் அலையறீங்களா? துருக்கி நாய். சும்மா மேல கை வைக்கிற பொம்பளை தானே நீ? பாத்தியாடி, கண்ட நாய் எல்லாம் வந்து என்ன கேள்வி கேக்குது. லப்பாடி பண்ற. அடிக்காதன்றல. இப்ப என்ன பண்ணிட்டான் இவ்வளவு எகிற? லவ் தானே பண்ணா?
லவ் பண்ணா தப்பா? எவனோ ஒரு நாய் கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கை பூரா கஷ்டப்படலாம். ஆனா ஒரு நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். மாட்டேன்டா, மாட்டேன். நீ யாருடா அதை கேக்குறதுக்கு? எவனோ ஒரு நாய்க்கு இல்ல, என் தம்பி கொடுக்க போறேன். என் தம்பி நாயா? அவன் நாயா? பாரு, அவன் நாயா பேயா எல்லாம் எனக்கு தெரியாது. இந்துவுக்கு இவன் தான். அப்ப மேல இனிமே கைய வச்ச இன்னும் எத்தனை பேரடி இந்த மாதிரி வச்சிருக்க? அம்மா தானே நீ? அம்மா தானே? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? வேணாண்டா, போடா போ. உன்னை தவிர வேற யாரையாவது கல்யாணம் பண்ணணும்டா. இல்லைன்னா நான் செத்துருவேன்டா. நீ எதுக்கு இந்த சாவணும்? உனக்கும் இவனுக்கும் தான் கல்யாணம். இது எந்த தடுக்கிறான் நான் பாக்குறேன். வாடா. சொல்லுண்ணா. ஏய், நீதான் கார்த்தியா? உன்னை பார்த்தா அந்த கடையில வேலை செய்யறாப்புல தெரியலையே. இந்த கடையில வேலை செய்யறதுக்கு தனியா செஞ்சு அனுப்புவாங்க. அக்கலா? சரி சரி, வா, அண்ணன் கூப்பிடாரு. எந்த அண்ணன்? வா சொல்றோம், வா. எங்க இருந்து ஏவல கேக்குறியா? அவங்க இறையில வந்து அவங்க மேல கை வைக்கிறியா? தம்பி டென்ஷன் ஆறாப்புல. பாப்பா என் வீட்டுல வந்து சீன் போடுறியா? அவ்வளவு பெரிய வால் மேல ரூட்டி விடுறானா? போட்டுவா. யார் மேல கை வைக்கிற? வெயிடா கைய. வெயிடா. வெயிடா. வாகுரு. என்ன குமார்? வாங்கண்ணா. எலெக்ஷன்ல உங்க கூட ஒன்றா வேலை செஞ்சோம்ண்ணா. ரிசல்ட் அன்னைக்கு கூட நேற்று நம்ம வீட்டில் வந்து சவுண்ட் விட்டுருக்கானுங்க. பசங்க துள்றானு குரு. என்னடா? ஒரு வாரத்தில் எனக்கு எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம் குரு. நடுவில் இப்போ வந்து லவ் விடுறாரு. என்னடா பண்றீங்க? அவளை போய் தாங்க மாட்டீங்க, புரிஞ்சுதா? காசினால கூட ரொம்ப நல்லா பழக்கம்ண்ணா. ஓ, காசி பழக்கமா? அப்படின்னா நாங்கள் பயந்து போயிடணுமா? இல்லைண்ணா. நல்ல காசி என்ன பெரிய பின்னாடி நான் இனிமே நான் ஒதுங்கிறேண்ணா. விட்டுருங்கண்ணா. விட்டுரு, இல்லைண்ணா உசுரை விட்டுருவேன். ஏய், இவா குமார். நல்லா இருக்குல்ல? இத பாத்தியா? 8 பவுன். இன்னும் பெருசா எடுக்கிறேன். நான் தான் வேணான்ட்டேன். ஓ மவ ரொம்ப கொடுத்து வச்சவ சரசு. வர சரசு. நீ உட்கார்ந்த நேரம் ரொம்ப நல்ல நேரண்டிமா. நல்லா இரு. பூரா வெம்பராளுங்க. இதெல்லாம் பாத்தியாடி? மாமா என்னென்னவா? இந்து, இந்து இங்க வா. எத்தனை தடவை கூப்பிட்டுட்டே இருக்குது. கூப்பிடுறது காதுல வேலையா? ஏன் இப்படி கத்தி தொலைற? சாமி, நல்ல புத்திய கொடு. தாலி சரடு மட்டும் 6 பவுன், நெக்லஸ் 8 பவுன். பத்திரிகை பத்தியா? எல்லாமே கிராண்டு தான். என்னடி பண்ற? எங்க இருக்கு தெரியுமா? இப்ப நான் மாமனுக்கு என்னடி பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்லுவேன்? வாடா குமாரு, நம்மளை ஏமாத்திட்டாடா. அந்த நாயை கல்யாணம் பண்ணிருக்காடா. இப்படி நம்மள மோசம் பண்ணிட்டாளே, இந்த நாயை அடிச்சு கொல்லுடா. உன் பேச்ச நம்பி அவளை வெளியில விட்டேன்டா. இப்ப இப்படி நாசமா போய் நிக்கிறாடா குமார். ஒழுங்கா அவளுக்கு துப்பு இல்ல. ஒப்பாரி வச்சுட்டியா? போகிறல. $1000 பெறாது. அப்படியே இழைச்சிக்கிறேன்.
நான் கத்தல. சரி விடு. போய் மூஞ்ச கழுவு, எல்லாம் சரியா போயிடும். நீ என் பொண்டாட்டிடி. ஏன் அடுத்தவன் கூட படுத்தவதான் உனக்கு பொண்டாட்டியா வேணுமா? இப்போ என்னடா பண்றது குமார்? நான் ஊருக்கு கிளம்புறேன்க்கா. அவளை ரெடி பண்ணு.